அனைவருக்கும் வணக்கங்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு விசிட் அடித்துள்ள காரணம் தெரியுமா? 3 சுற்றுலா பயணிகளுக்கான படகுகளை வாங்கி சர்வீஸுக்கு விட்டுள்ளார். மக்கள் மனது மகிழ்கிறது. ஆனால் அந்த படகுகளுக்கு அவர் வைத்த பெயரை கேட்டால் மக்களுக்கு ஆச்சரியம் கோபமும் வந்துவிட்டது. ஒரு படகுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த காமராஜ் நேமை வைத்துள்ளார். மீதி 2 படகுக்கும் மார்ஷல் மணியாம், ஜியு போப்பாம். இவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல என்று மக்கள் பேசிக்கொண்டே செல்லுகிறார்கள். ஆனால் அந்த கன்னியாகுமரியிலே இருக்கும் திருவள்ளுவர் சிலையை காண ஸ்டாலின் உள்ளே செல்லவில்லை. விவேகானந்தர் பாறையையும் போய் பார்க்கவில்லை. காரணம், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினால் அந்த இடம் வடிவமைக்கப்பட்டது. பல கஷ்டங்களுக்கு நடுவிலே மனசாட்சி உறுத்தியதால் ஸ்டாலின் அவர்கள் உள்ளே செல்லவில்லை. அப்படியே சென்னைக்கு திரும்பிவிட்டார். படகுகளுக்கு பெயர் வைத்ததோடு சரி, எதைத்தான் அவர் உருப்படியாக செய்துள்ளார் என்று மக்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது குஷ்பு அவர்கள் போராட்டம் ஒன்றை நடத்தினார் மகளிர் அணியினருடன். எதற்காக அந்த போராட்டம் மதுரையிலே நடந்தது? திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியிலே படித்து கொண்டிருக்கும் மாணவியை கற்பழித்து அவர் நிலைமையை பாழ் பண்ணியதற்கு நியாயம் கேட்டு இந்த போராட்டத்தை அறிவித்தார். அதன்படி குஷ்பு மேடம் அனைத்து மகளிரிடம் மதுரையில் இருந்து கண்ணகி சிலையிலே சிலம்பத்தை வைத்து கொண்டு ஊர்வலம் சென்ற பொழுது அதை தடுத்த போலீஸ்காரர்கள் சிறையிலே அடைத்தார்கள். அதாவது வழக்கம் போல சத்திரத்திலே அடைத்தார்கள். அங்கு ஆடுகளை எல்லாம் அடைத்து மக்களும் ஆடுகளும் ஒன்றாக திணித்த கொடுமையை திமுக அரசாங்கம் செய்யும்படி பார்த்து கொண்டார்கள். இவ்வாறெல்லாம் மக்களை பனிஷ் பண்ணுவதற்கு திமுகவினருக்கு யார் பர்மிஷன் கொடுத்தார்கள்? மட்டமான வேலையைத்தான் திமுக செய்கிறது. திமுகவினர் என்றாலே படு மோசம் படு மட்டம் என்று மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இதனை கண்டித்து அறிக்கை விட்டுள்ளார். திரு அண்ணாமலை அவர்கள் வைகோ அவர்களின் ஆசையை நிறைவேற்றுவதாக சபதம் செய்துள்ளார். அது என்ன ஆசை தெரியுமா? திமுகவினர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் திட்டம். வைகோ பல முறை முயன்றும் அதனை அவரால் நிறைவேற்றவே முடியவில்லை. நொந்து நூடுல்ஸான வைகோ இப்பொழுது அண்ணாமலை அவர்களால் மட்டுமே அதனை நடத்தி காட்ட முடியும் என்று அறிக்கை விட்டுள்ளார். எல்லா பக்கமும் சகுனி வேலை பார்த்து ஓய்ந்து விட்டார் வைகோ என்று மக்கள் பேசிக்கொள்கின்றனர். இளம் தலைமுறையிலே வரும் அண்ணாமலை மட்டுமே இதனை சாதித்து காட்டுவார். 26 டிஎம்கேவினரை வீட்டிற்கு அனுப்பிவிடுவார். என் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் என்று வைகோ பேசிக்கொண்டே வருகிறார். அண்ணாமலை அவர்களும் உங்களின் ஆசையை நிறைவேற்றுவதே என்னுடைய கடமை என்று ஒப்புக்கொண்டுள்ளார். மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். எப்பொழுதுதான் இந்த டிஎம்கே வீட்டிற்கு செல்லும், அதனை பார்த்து ரசிக்கலாம் என்று மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம்.